பைக் தயாரிப்புல கலக்கிற டிவிஎஸ் குழுமம் இப்போ பேங்கிங் செக்டாருக்குள்ள அதிரடியா காலடி வைக்க போறாங்க. டிவிஎஸ் குழுமத்தோட கௌரவ தலைவர் வேணு ஸ்ரீனிவாசன் ஒரு பிரபல வங்கியில பல நூறு கோடி முதலீடு செய்ய பிளான் பண்ணியிருக்காரு. அது என்ன டீல்னு பார்க்கலாமா? ஜனா ஸ்மால் பினான்ஸ் பேங்க்ல சுமார் 10% பங்குகளை வாங்குறதுக்கு வேணு ஸ்ரீனிவாசன் திட்டமிட்டு இருக்காரு. இதோட மொத்த மதிப்பு தோராயமா 500 கோடி ரூபாய். 2022ல டிவிஎஸ் குழுமம் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பிறகு அவங்க செய்ய போற மிகப்பெரிய பிசினஸ் விரிவாக்கம் இதுதான். வேணு ஸ்ரீனிவாசன் சமீபத்துல தொடங்கின டிவிஎஸ் வேணு மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் என்ற ஒரு புதிய நிறுவனம் மூலமா தான் இந்த முதலீடு நடக்க போகுது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆர்பிஐ விதிமுறைப்படி பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வங்கியோட மொத்த நிர்வாகத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. வங்கியில 9.99% மேல பங்குகளை வாங்கணும்னாலே ஆர்பிஐயோட முன்கூட்டிய அனுமதி வேணும். அதனால டிவிஎஸ் செய்ய போற இந்த 500 கோடி முதலீடுங்கிறது வெறும் நிதி முதலீடா மட்டும் தான் இருக்கும். வங்கியோட அன்றாட நிர்வாக முடிவுகள்ல டிவிஎஸ் தலையிடாது. சரி, இதனால ஜனா வங்கிக்கு என்ன லாபம்? கடந்த 2024 பிப்ரவரியில தான் ஜனா வங்கி ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா அவங்களுடைய முதல் பெரிய முதலீடு இதுதான். இந்த 500 கோடி வர்றதால வங்கியோட மூலதன இருப்பு 22% வரைக்கும் உயரும். இதனால வங்கியோட கடன் கொடுக்கிற திறனும் எதிர்கால வளர்ச்சியும் இன்னும் வேகம் எடுக்கும். இதற்கிடையில இன்றைய பங்கு சந்தை வர்த்தக முடிவுல ஜனா வங்கியோட பங்குகள் 2.38% சரிஞ்சு 486 ரூபாய் 85 காசுகள் என்ற அளவுல வர்த்தகமாகிட்டு இருக்கு. இந்த டீலுக்கு ஜனா வங்கியோட போர்டு மெம்பர்ஸும் ஆர்பிஐயும் ஓகே சொல்லிட்டாங்கன்னா இது இந்திய பேங்கிங் துறையில ஒரு பெரிய மைல்கல்லா மாறும். டிவிஎஸ் குழுமத்தோட இந்த அதிரடி நகர்வை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.